சட்டமன்ற தேர்தலை ஒட்டி துணை ராணுவ படையினர் தமிழகம் வருகை புரிந்திருக்கிறார்கள். அது குறித்தான அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். தமிழக காவல்துறையினரும் துணை ராணுவ படையினரும் வடபழனி கோயில் அருகே அணிவகுப்பு நடத்தி வருகின்றனர். டிநகர் துறை ஆணையர் குத்தாலிங்கம் தலைமையில் துணை ராணுவ படையினரும் காவல்துறையினரும் அணிவகுப்பு நடத்தி வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். துணை ராணுவ படையினர் தமிழகம் வருகை புரிந்திருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இவர்களின் வருகையானது அமைந்திருக்கிறது. பேரணியாக அவர்கள் சாலையில் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி துணை ராணுவ படையினர் தமிழகம் வருகை புரிந்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் உரைக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். துணை ராணுவ படையினர் அணிவகுப்பானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. எத்தனை துணை ராணுவ படையினர் வருகை புரிந்திருக்கிறார்கள்? விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. 2020 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி குறிப்பாக தேர்தல் காலத்தில் துணை ராணுவ படையினர் தமிழகம் வருவது வழக்கம் தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்களில். அதே போல துணை ராணுவ படை சென்னை வந்ததும் இல்லாமல் மிக முக்கியமாக பல்வேறு இடங்கள்ல அதாவது அணிவகுப்பு மேற்கொள்வது வழக்கம். அதே போல வடபழனி பகுதியில மிக முக்கியமா தீநகர் துணை ஆணையர் குத்தாலிங்கம் தலைமையில் துணை ராணுவ படையினர் தற்சமயம் காவல்துறையினரும் குறிப்பாக அணிவகுப்பு ஈடுபடும் காட்சியை நம்மளால பார்க்கலாம். இதுல குறிப்பாக 12 இன்ஸ்பெக்டர் உட்பட உதவி ஆணையர் உட்பட கிட்ட 150க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினரும் தற்சமயம் அணிவகுப்பு ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தேர்தலுக்காக எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காத வண்ணம் இருப்பதற்காக பல்வேறு பகுதியில காவல்துறையினர் துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு போடுவது வழக்கம். அதை முன்கூட்டியே மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தான் பல்வேறு சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இதே போல அணிவகுப்பு மேற்கொள்வது வழக்கமாக ஒன்றாக இருக்குது. அந்த அடிப்படையில் சென்னையில மிக முக்கியமாக இந்த பகுதியில துணை ராணுவ படையினரும் மற்றும் தமிழக காவல்துறையினர் அணிவகுப்பு மேற்கொள்வது மிக முக்கிய ஒன்றாக பகுதி. தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் அடுத்தடுத்த நாட்களில் மிக முக்கியமான பகுதிகளில் அதாவது இந்த வடபழனியில் இந்த அணிவகுப்பு நடைபெற்றிருக்கிறது. நாளை டிநகர், நாளை வலசூர்வாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அணிவகுப்பு நடத்த காவல்துறை திட்டமிட்டிருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ந்து 150க்கும் மேற்பட்ட அதாவது ட்ரம்ஸ் இசைக்க குறிப்பாக ராணுவ படையினரும் மேலும் காவல்துறையினரும் இந்த அணிவகுப்பில் ஈடுபட்டது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் தொடர்பாக விழிப்புணர்வும் எந்த ஒரு அசம்பாவிதம் தேர்தல் காலங்களில் ஏற்படாமல் இருப்பதற்காக அதை வெளிப்படுத்தும் வகையிலேயே குறிப்பாக இந்த அணிவகுப்பு நடைபெறுவதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கிறார்கள். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.